அமெரிக்கா, துருக்கி, ஹெச்டிஸ் என்று வழங்கப்படும் இவர்களுடைய இந்த இணைப்பினால் அது சாத்தியமானதாகவும் சொல்லப்பட்டது. துருக்கியினை கையடக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஹயாத்து தஹ்ரீக் அல்-ஷாம் இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அல்சார் அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட பல மில்லியன் கோடி ரூபாய்கள் தலைக்கு இவருக்கு பரிசாகிக்கப்பட்ட அந்த ஐஎஸ் அமைப்பின் மிக முக்கியமானவர். ஐஎஸ் அமைப்பினுடைய ஒரு நிர்வாகி, ஒசாமா பின் லேடனுடைய நம்பிக்கைக்குரியவராக சர்வதேச பயங்கரவாதியைத்தான் முஹம்மது அல்-சார் என்று அழைக்கப்படுகிற அபு முஹம்மது அல் கொலானியோடு அமெரிக்கா தற்போது உறவு கொண்டாடி சிரியாவினுடைய அதிபராக ஆக்கியிருக்கிறார். இவர் ஒரு சுன்னா பிரிவு. இவர் சவுதியினுடைய நம்பகமானாள், யுஏயுடைய நம்பகமானாள். இப்போது ஹிஸ்புல்லா ஷியா முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள். ஆக சிரியாவிலிருந்து வந்த ஆயுதங்கள் தடையேற்பட்டிருப்பதால் ஹிஸ்புல்லாவுக்கு இது ஒரு பெரும் பின்னடைவு. இது இரண்டாவது பின்னடைவு. ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொலை செய்யப்பட்டது, ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்கள் வராமல் போனது. இது உண்மையிலேயே ஈரானுடைய பெரிய பிராக்சிகளாக இருந்த ஹிஸ்புல்லாவுக்கு பெரும் பின்னடைவு. 5 நிலைகளில் தங்களுடைய இராணுவத்தை